விமான எரிபொருள் விலை உயர்வால் ஹஜ் பயணிகள் கூடுதலாக 10,000 செலுத்த அறிவுறுத்தல். ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ளும் பயணிகள் கூடுதலாக 10,000 செலுத்த ஹஜ் கமிட்டி சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது. ஈரான் போர் காரணமாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை ஒரு பேரல் $120 வரை ஏற்ற இறக்கத்துடன் உள்ளது. இதனால் விமான எரிபொருள் விலை அதிகரித்துள்ளது. இதற்கிடையில் ஹஜ் பயணத்திற்கு விமானங்களை அனுப்பும் விமான நிறுவனங்கள் அடிப்படை கட்டணத்தை உயர்த்தி வழங்கும்படி ஹஜ் கமிட்டியிடம் கோரிக்கை விடுத்துள்ளன. இதையடுத்து இந்த ஆண்டு ஹஜ் பயணம் செல்வோர் $10,000 கூடுதல் கட்டணத்தை மே 15ஆம் தேதிக்குள் செலுத்தும்படி சிறுபான்மையினர் அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் ஹஜ் கமிட்டி அறிக்கை அனுப்பியுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள அகில இந்திய மஜ்லிஸ் கட்சி தலைவர் ஒவைசி, ஹஜ் பயணம் மேற்கொள்ளும் ஒவ்வொரு பயணியிடமும் ஹஜ் கமிட்டி ஏற்கனவே $90,000 வசூலித்துவிட்டது. அவர்களிடம் கூடுதலாக $10,000 செலுத்தும்படி கூறுவது நியாயமில்லை. ஹஜ் கமிட்டி மூலம் செல்வதால் ஹஜ் பயணிகள் தண்டிக்கப்படுகிறார்களா? இது சுரண்டல். பெரும்பாலான பயணிகள் வசதியற்றவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் ஹஜ் பயணத்திற்காக பல ஆண்டுகளாக பணத்தை சேமிக்கின்றனர். இந்த சுற்றறிக்கை உடனடியாக திரும்ப பெறப்பட்டு கூடுதலாக பெறப்பட்ட பணம் திருப்பி செலுத்தப்பட வேண்டும் என கூறியுள்ளார். இதற்கு விளக்கம் அளித்துள்ள சிறுபான்மையர் நலத்துறை அமைச்சர், பல குடும்பங்களுக்கு ஹஜ் பயணம் வாழ்நாள் கனவு. அந்த உணர்வை நான் மதிக்கிறேன். விமான எரிபொருள் கட்டணம் உயர்வால் ஒவ்வொரு பயணிக்கும் $300 $400 வரை விமான டிக்கெட் கட்டணத்தை உயர்த்தி வழங்கும்படி விமான நிறுவனங்கள் கேட்கின்றன. எரிபொருள் கட்டண உயர்வுக்கு விமான நிறுவனங்களை நாம் குறை கூற முடியாது. பேச்சுவார்த்தை மூலம் ஒவ்வொரு பயணியிடமும் $10,000 மட்டும் கூடுதலாக வசூலிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார்.